அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு துறையிலும் தந்தை என போற்றப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தான் முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொடுப்போம். வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? ஹெரடோட்டாஸ் அப்படின்றவர் தான் வரலாற்றின் தந்தை. புவியியலின் தந்தை பார்த்தோம் அப்படின்னா தாலமி. இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூட்டன். வேதியியலின் தந்தை யார்? ராபர்ட் பாயல். கணிப்பொறியின் தந்தை யார்? சார்லஸ் பாப்பேஜ். கணிப்பொறியின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றவர். அடுத்து தாவரவியலின் தந்தை தியோஃப்ராஸ்ட்ஸ் அப்படின்றவர். விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித்து. சமூகவியலின் தந்தை அகஸ்டஸ் காம்தே. அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில். அதே மாதிரி அரசியல் தத்துவத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டோ. அரசியல் தத்துவத்தின் தந்தை பிளாட்டோ அப்படின்றவர். மரபியலின் தந்தை கிரீகர் கோமன் மெண்டல் அப்படின்றவர். அடுத்தது நவீன மரபியலின் தந்தை, அதாவது மரபியலின் தந்தை கிரீகர் கோமன் மெண்டல். நவீன மரபியலின் தந்தை டிஹெச் மார்க்கன் அப்படின்றவர். அடுத்து வகைப்பாட்டியலின் தந்தை காரல் லின்னேயஸ் அப்படின்றவர். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ராட்டஸ் அப்படின்றவர் மருத்துவத்தின் தந்தை. ஹோமியோபதியின் தந்தை யார் அப்படின்னா சாமுவேல் ஹனிமன் அப்படின்றவர். சாமுவேல் ஹானிமன் அப்படின்றவர். ஆயுர்வேதத்தின் தந்தை யார்? நம்ம தன்வந்திரி, இந்தியாவை சேர்ந்தவர். சட்டத்துறையின் தந்தை ஜெராமி பெண்டம் அப்படின்றவர் சட்டத்துறையின் தந்தை. ஜியோமதியின் தந்தை யூக்ளிட். ஜியோமதியின் தந்தை யார்? யூக்ளிட். நோய் தடுப்பியலின் தந்தை யார் அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர். நோய் தடுப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். தொல் உயிரியலின் தந்தை சார்லஸ் குவியர். தொல் உயிரியலின் தந்தை சார்லஸ் குவியர். சுற்றுச்சூழலியின் தந்தை ஹெர்னஸ்ட் ஹேக்கல். சுற்றுச்சூழலியலின் தந்தை ஹெர்னஸ்ட் ஹேக்கர். நுண் உயிரியலின் தந்தை பாருங்கள் ஆண்டன் வான் லுவான் ஹாக் அப்படின்றவர். அணுக்கரு இயற்பியலின் தந்தை ஹெர்னஸ்ட் ரூதர்போர்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நவீன வேதியியலின் தந்தை லாவாசிரியர். நவீன இயற்பியலின் தந்தை யார் அப்படின்னா ஐன்ஸ்டைன். நவீன இயற்பியலின் தந்தை ஐன்ஸ்டைன். செல்ஃபோனின் தந்தை மார்ட்டின் கூப்பர். மார்ட்டின் கூப்பர் தான் யார்? செல்ஃபோனின் தந்தை. ரயில்வேயின் தந்தை பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் ஸ்டீவன்சன். தொலைபேசியின் தந்தை யார்? கிராம்பெல். நகைச்சுவையின் தந்தை அஸ்டோஃபேனஸ் அப்படின்றவர். அடுத்து துப்பறியும் நாவலின் தந்தை எட்கர் ஆலன் ஃபெவ். இந்தியா சினிமாவின் தந்தை அது தாதா சாஹேப் பால்கே. ஸோ இந்த சினிமா துறையில் சாதிக்கிறவங்களுக்கு இந்த விருது தான் தருவாங்க, தாத்தா சாஹோ பால்கே. இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார்? ஹோமி பாபா. இந்திய விண்வெளியின் தந்தை விக்ரம் சாராபாய். இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை யார் அப்படின்னா டாட்டா. இந்திய ஏவுகணையின் தந்தை ஐயா அப்துல் கலாம் ஐயா. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? இவர் ஐயா சுவாமிநாதன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய பட்ஜெட்டின் தந்தை ஜேம்ஸ் வில்சன். இந்திய பட்ஜெட்டின் தந்தை ஜேம்ஸ் வில்சன். இந்திய திட்டவியலின் தந்தை விஸ்வேஸ்வரையா. இந்திய திட்டவியலின் தந்தை விஸ்வேஸ்வரையா. இந்திய புள்ளியியலின் தந்தை மகளனோஃபிஸ். இந்திய தொழில்துறையின் தந்தை யார்? டாட்டா. இந்திய பொருளாதாரத்தின் தந்தை தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய பத்திரிகையின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. அகஸ்டஸ் ஹிக்கி. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். இந்திய கூட்டுறவின் தந்தை பிராடெரிக் நிக்கல்சன். பிராடெரிக் நிக்கல்சன். இந்திய ஓவியத்தின் தந்தை நந்தலால் போஸ். இந்திய ஓவியத்தின் தந்தை யார்? நந்தலால் போஸ். இந்திய கல்வெட்டியலின் தந்தை ஜேம்ஸ் பிரின்சப். இந்தியவியலின் தந்தை யார்? வில்லியம் ஜான்ஸ். இந்திய பறவையியலின் தந்தை ஏஓ ஹியூம். ஏஓ ஹியூம் யார்? காங்கிரஸ் தோற்றுவிக்கிறதுக்கு 1885 உதவியாக இருந்தவர். இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யார்? நம்ம ரிப்பன் பிரபு. இந்திய ரயில்வேயின் தந்தை டல்ஹௌசி. இந்திய இந்திய சர்க்கஸின் தந்தை கிளேரி குஞ்சிக் கண்ணன்.
கிளேரி குஞ்சி கண்ணன் யார்? இந்திய சர்க்கஸின் தந்தை. இந்திய வன மகோத்சவத்தின் தந்தை யார்? கேஎம் முன்ஷி. கேஎம் முன்ஷி. இந்திய வன மகோத்சவத்தின் தந்தை யார்? கேஎம் முன்ஷி. ஜனநாயகத்தின் தந்தை பெரிக்லிஸ். அச்சிக்கூடத்தின் தந்தை யார்? குட்டன் பார்க். இவர் அச்சிக்கூடத்தின் தந்தை குட்டன் பார்க் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பியர்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா 8th புக்லேயும் 9th புக்லேயும் 7th இயர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் நிறையா டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎன்பிசி படிக்கும்போது ஐரோப்பியர்கள் வருகையை பற்றி பெருசாக படிக்க மாட்டோம். ஸோ அந்த 2 யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி படிக்காதவங்க தயவு செய்து அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து ஓட்டி விட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறையா தெரியும். ஸோ பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஐரோப்பிய கிழக்கிந்திய கம்பெனி, டச்சுக்காரர்களுடைய கம்பெனி என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே அந்த ஐரோப்பியர்கள் வருகை அந்த 2 பாடல் தான் இருக்கும். அந்த 2 பாடம் படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 hour ஆகும். ஆனால் அதில் வந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்தது வந்து சுற்றுலாவின் தந்தை யார்? தாமஸ் குக். ஆசிய விளையாட்டின் தந்தை குருதத் ஸ்வாதி. குருதத் ஸ்வாதி ஆசிய விளையாட்டின் தந்தை. இன்டர்நெட்டின் தந்தை யார் அப்படின்னா வின்டேன் ஷார்க். வின்டேன் சர்ப் அப்படின்றவர். மின் அஞ்சலின் தந்தை ரே டொமில்சன். ரே டொமில்சன் வந்து மின் அஞ்சலின் தந்தை. அறுவை சிகிச்சையின் தந்தை யார்? சுஷ்ருதர். அறுவை சிகிச்சையின் தந்தை சுஷ்ருதர். தத்துவ சிந்தனையின் தந்தை சாக்ரட்டிஸ். தத்துவ சிந்தனையின் தந்தை யார்? சாக்ரட்டிஸ். கணித அறிவியலின் தந்தை பித்தாகரஸ். கணித அறிவியலின் தந்தை பித்தாகரஸ். மனோதத்துவத்தின் தந்தை சிக்மண்ட் பிரைடு. யார்? சிக்மண்ட் பிரைடு. கூட்டுறவு அமைப்பின் தந்தை ராபர்ட் ஓவன். கூட்டுறவு அமைப்பின் தந்தை யார்? ராபர்ட் ஓவன். குளோனிங்கின் தந்தையை வந்து இயன் வில்முட். குளோனிங் தந்தை இயன் வில்முட். பசுமை புரட்சியின் தந்தை ஐயா எம்.எஸ். சுவாமிநாதன். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போனார். ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பசுமை புரட்சியின் போது எந்தெந்த மாநிலத்தில் பசுமை புரட்சிக்கான அந்த செயல்பாடுகள் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எந்த டேட்டில் ஆரம்பித்தாங்க, அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தார், எந்த ஸ்டேட்டில் ஆரம்பித்தாங்க, அப்போ அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்றத முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. உருது இலக்கியத்தின் தந்தை யார்? அமீர் குஸ்ரு. இந்திய கிளி இவர் தான் அமீர் குஸ்ரு. ஆங்கில கவிதையின் தந்தை ஜியாப்ரி சாசர். ஆங்கில கவிதையின் தந்தை யார்? ஜியாப்ரி சாசர். அறிவியல் நாவலின் தந்தை வெர்ன். அறிவியல் நாவலின் தந்தை வெர்ன் அப்படின்னு இவரை பற்றி நம்ம தமிழ் புக்கில் ஒரு கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா? நீர்மூழ்கி கப்பல் ரிலேட்டடாக ஒரு தமிழ் புக்கில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இவரோட முழு நேம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுது. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை அவினாசி மகாலிங்கம். நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை தான் யார்? மகாலிங்கம். இந்திய வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். இந்திய வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியில் முக்கியமான இது என்ன அப்படின்னா அதாவது பாலை வந்து பவுடராக்கினது தான் மிகப்பெரிய சாதனை. ஓகேங்களா? இந்திய நூலக அறிவியலின் தந்தை, அதாவது இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னா நம்ம ரா அரங்கநாதன். தமிழ்நாட்டு நூலகத்தின் தந்தை யார்? ஓகேங்களா? வேதி என்று அழைக்கப்படும் வே தில்லை நாயகம் அப்படின்றது. தமிழ்நாட்டு நூலகத்தின் தந்தை வேதி என்று அழைக்கப்படும் யார்? தில்லை நாயகம். இந்திய நூலக அறிவியலின் தந்தை வந்து ரா அரங்கநாதன் இருக்காதுல்ல, இவரோட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9. ஓகேங்களா? ஸோ இந்த நாளை தான் நம்ம என்னன்னு சொல்லி கொண்டாடுறோம் அப்படின்னா நூலக நாளாக கொண்டாடுறோம். தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம். ரா அரங்கநாதன் என்ன பண்ணிருப்பாருன்னா நூலக விதிகளை உருவாக்கி இருந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. பாய்.